வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொக்கு தொடவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மக்களை ஏமாற்றிய தற்போதைய அரசுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலப்பகுதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னகோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் 5 வீடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் நாள் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதற்கு சதி மேற்கொள்வது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உக்ரைனிய ஆதரவாளர்கள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸுக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்வென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் நீதி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் கொக்கு தொடுவாய் பகுதியிலும் மன்னார் பிரதேசத்திலும் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது 2 வாரங்களுக்கு முன்னர் யாழ் செம்மணியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனை நான் நேரில் சென்று பார்த்தேன். நான் அங்கு சென்று பார்த்தபோது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படவும் இல்லை. எங்கள் கட்சி உறுப்பினர்களில் ஒருவர் மயானத்தை நிர்வகிக்கும் குழுவிலும் உள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவரிடம் தெரிவித்தேன். அதன் பிறகு நீதிபதிகள் தலையிட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. ஆனால் இங்கே புதைகுழிகள் தொடர்பில் எந்த நெறிமுறையும் கடைபிடிக்கப்படுவதில்லை. என் அறிவுக்கு எட்டியவரை தெளிவான நெறிமுறை பின்பற்றப்படுவதில்லை. இதற்கு நிதி பற்றாக்குறை காரணம் காட்டப்படுகின்றது. இந்த விடயங்களை உடனடியாக கவனிக்க வேண்டும். மன்னார் கொக்கு தொடுவாய் ஆகிய 2 இடங்களிலும் இழுபறி நிலையே காணப்படுகின்றது. இதனால் யாழ் செம்மணியிலும் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டு அளிக்கப்படலாம் என்று அஞ்சுகின்றோம். குறித்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்காமல் இருப்பதால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். As of 2 weeks ago in Jaffna, in Chemmani, in the cemetery in Chemmani, there have been skeletal remains that were found. In fact, I personally went and had a look. At that time, when I went and had a look, the police had not taken any action. The magistrate had not been informed, and it was in fact one of our party members, who also happens to be in the committee of the cemetery, who I asked to make a formal complaint to the police, and thereafter the magistrates got involved, and the matter is being looked into. But here, with the question of mass graves, honourable minister, there is no protocol. To my knowledge, there is no clear protocol to handle mass graves. And as a result, there is severe shortage of funds. It's almost the case, almost always the case where the government agent is asked to get involved. The OMP, I think, has a little bit of funds, but nowhere close to the source of resources that are required for the work that has to be done by the government analyst department and the courts to have this matter looked into as a matter of urgency. And as a result, because of things getting dragged out both in Kokku Toduwai, in Mannar, and now we fear in Chemmani, in Jaffna, evidence can get destroyed, can get tampered with. You see, these are questions of mass graves. You know that the major accusation against the Chemmani case, for example, is that over 600 people were killed, civilians were killed and buried in that vicinity. Then there were accusations during the Chandrika government that overnight there were excavations being done
So the suspicion is that the bodies from the Chemmani mass graves have removed and have been dumped in this cemetery. So that is the suspicion. And if you don't have the sort of resources primarily to protect that area and to ensure that the evidence is not lost, grave injustice is likely to happen. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தினால் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் கடந்த 27/2/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா, காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தரணிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பான சட்டத்தரணிகள் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான 2 அறிக்கைகள் இந்நாள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும், இரண்டாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை இனம் காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்கத்தகடுகள், ஆடைகளில் பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இலக்கத்தகடுகளுக்கு உரியவர்களின் உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக இனம் காண முடியும். மேலும் இறுதி அறிக்கை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதி அறிக்கையின் போது சட்ட வைத்தியர்களின் பூரண அறிக்கை, இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்தினால் இறந்தார்கள், அவர்களின் அகவை, உயரம் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் 6 வார காலத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த வழக்கானது அடுத்த தவணைக்காக மார்ச் 27ஆம் நாளுக்கு தவணையிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றிய தற்போதைய அரசுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசிற்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டது என அவர் விமர்சனம் செய்துள்ளார். விவசாயிகளுக்கு உரச்சலுகை வழங்கப்படவில்லை, நெல் உற்பத்திக்கான போதிய உத்தரவாத விலையே கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஹொரவ் பத்தான பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தரமான விவசாய உபகரணங்கள் கிடைக்கவில்லை, கிடைக்கும் சில உரங்களின் தரம் மிகவும் மோசமாக இருக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளின் பயிர் சேதத்திற்கான இழப்பீட்டினை கூட அரசு வழங்கவில்லை என்பதால் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என சஜித் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலப்பகுதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலப்பகுதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 17 முதல் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் தொடர்புடைய வேட்புமனுக்கள் மார்ச் 20 அன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னகோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் 5 வீடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் 5 வீடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அவரை கைது செய்ய நீதிமன்ற உத்தரவுகளை பெற்ற நிலையில் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொழும்புக்கு அருகிலுள்ள 2 சொகுசு குடியிருப்பு வளாகங்களில் 2 வீடுகளும், கொழும்பு மற்றும் குருநாகல் பகுதிகளில் 3 வீடுகளும் சோதனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த சுற்றி வளைப்பின் மூலம் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தரை, வெலிகம, பெலேன பகுதியில் உள்ள W15 என்ற சுற்றுலா விடுதியில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாளன்று கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் அதற்கு பழிவாங்கும் வகையில் வெலிகம ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டது.
கொழும்பு குற்றப்பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் கொல்லப்பட்டு மற்றொரு அதிகாரி காயமடைந்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோ கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி மற்றும் 6 அதிகாரிகளை கைது செய்ய மாத்தறை நீதிவான் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவிற்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை தொடங்கியது. வெலிகம W15 விடுதி ஊவா மாகாண ஆளுநர் AJM முசம்மிலின் மகனான முகமது இசாம் ஜமால்தீனுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் குறிவிட்ட எரத்ன லசகந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவர்களில் 2 இரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாணவர்களில் 2 இரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் வேறொரு வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் நாள் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் நாள் காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக 20 சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறையுடன் இன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கலந்துரையாடல் தோல்வியுற்றால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சுகாதார நிபுணர்களின் கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்வதற்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக அந்த பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். அடையாள வேலை நிறுத்தத்திற்கு மருத்துவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் சிறுவர் மருத்துவமனைகள், புற்றுநோய் மருத்துவமனைகள், மகப்பேற்று மருத்துவமனைகள் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் வேலை நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என மருத்துவமனைகளின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தாதியொருவரின் சம்பளம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்து தவறானது என சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு அழைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார நிபுணர்களை பாதிக்கும் கணிசமான சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய 2025 வரவு செலவு திட்டத்தில் எந்தொரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதற்கு சதி மேற்கொள்வது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை முடக்குவதற்கு சதி மேற்கொள்வது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் தள்ளுபடி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணம் காட்டி இந்த சதி இடம்பெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. அத்தோடு சாதாரண வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக எரிபொருள் விநியோகஸ்தர்களின் சங்கம் தங்களின் 3% தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி எரிபொருள் விநியோகிப்பதை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றுடன் எரிபொருள் கையிருப்பில் இருக்காது என செய்திகள் வெளியாகியதை அடுத்து பீதியடைந்த மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குவிந்த நிலையில் அங்கு பெரும் வரிசைகள் உருவாகின. எவ்வாறாயினும் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான செய்திகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்ததுடன் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் உள்ள உக்ரைனிய ஆதரவாளர்கள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸுக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவில் உள்ள உக்ரைனிய ஆதரவாளர்கள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸிற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். ஓவலில் உள்ள வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் JD வான்ஸ் ஆகியோருடன் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது ஜெலன்ஸ்கியை நோக்கி ட்ரம்ப் மற்றும் வான்ஸ் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலில் இருந்து ஜெலன்ஸ்கி பாதியிலேயே வெளியேறியிருந்தார். இதன் காரணமாக அமெரிக்காவில் உள்ள உக்ரைனிய ஆதரவாளர்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதுடன் அவர்களின் கடும் எதிர்ப்பினையும் தூண்டிவிட்டுள்ளது.
இதற்கிடையில் ஜேடி வான்ஸ் தனது குடும்பத்துடன் வெர்மாண்ட் மாகாணத்திற்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில் அங்கு கூடிய உக்ரைனிய ஆதரவாளர்கள் அமெரிக்காவுக்கு பதிலாக ரஷ்யாவுக்கு சென்று பனிச்சறுக்கலில் ஈடுபடுங்கள் என குறிப்பிட்டுள்ள பதாதைகளை ஏந்தியவாறு வான்ஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஜெலன்ஸ்கியிடம் ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஜேடி வான்ஸ் இருவரும் எல்லை மீறி நடந்து கொண்டதாகவும் அமெரிக்க குடிமக்கள் அனைவரும் இதற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜேடி வான்ஸ் குடும்பத்துடன் வேறொரு இடத்திற்கு அவசரமாக வெளியேறியதாக பன்னாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக பன்னாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்தபோது போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வந்த அமெரிக்கா ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உதவிகளை செய்து வந்தது. இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகினார். ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அத்துடன் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக உள்ளார். இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதது உலக நாடுகளிடையே பேசுபொருளாகி இருந்தது. இதேவேளை உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்வது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு சென்றார். அப்போது வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள காணொளி வெளியாகியிருந்தது. இதனை அடுத்து இந்த சந்திப்பு பாதியில் முடித்துக் கொள்ளப்பட்டதுடன் மேலும் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் வெள்ளை மாளிகையிலிருந்து ஜெலன்ஸ்கி வெளியேறினார். ட்ரம்புடனான மோதல் விவகாரத்தில் ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவு மிகவும் முக்கியம் என்றே கருதப்படுகின்றது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்த அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கும் போது, போரில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட காத்திருக்கும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பு உள்ள ரேடார்கள், வாகனங்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுத உதவிகள் விநியோகத்தை நிறுத்தும் முடிவு தொடர்பான ஆலோசனை நடந்து வருகின்றது என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே உக்ரைனுக்கான அனைத்து ராணுவ உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்தும் பட்சத்தில் அது போரில் உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகின்றது. இதற்கிடையே ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மோதல் விவகாரத்தில் நேட்டோ அமைப்பு சமரசத்தை ஏற்படுத்த முயற்சித்துள்ளது. ட்ரம்புடன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று ஜெலன்ஸ்கியிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.